Hello everyone, we have to move 18th one. If alpha comma beta are the roots of x squared minus 2x plus 5 is equal to 0, then the equation with roots alpha squared comma beta squared. Yes, என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன ஆப்ஷன் சொல்லி கடைசியில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். லாஸமும் இதே ஃபார்மேட் தான், இதே ப்ராப்ளம் தான். ஆனால் வந்து இங்கே வந்து என்ன கண்டுபிடிப்போம், ஆல்ஃபா கமா பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா இந்த டூ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நியூ ஈக்குவேஷனை வந்து அப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துடும். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். இதே நியூ ஈக்குவேஷன் இதில் வந்து என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த ரூட்ஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதை நியூ ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, நமக்கு ஃபார்முலா தெரியும், a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதே தான் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, சேம் இதுதான். நமக்கு வந்து என்னது, ரெண்டும் ஆட் பண்ணுவோமா, ஆட் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு இதுதான் வேணும். அப்படின்றப்ப இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா, அடுத்து இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் டாட் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இதான் இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல கிவன் ஈக்குவேஷன் நமக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து நமக்கு என்ன தெரியும், 2. ஆல்ஃபா பீட்டா வந்து என்னது 5. நம்ம ஆல்ரெடி இந்த சம்மில் பார்த்துருப்போம் இல்லையா, ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா பீட்டா 5. இதே ப்ராப்ளம் தான் அதுவும். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து என்னது 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா என்னது 5. ஓகே, 2 ஸ்கொயர் 4, 2 into 5 10. இப்போ 4 minus 10 minus 6. ஓகே, இதுதான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து என்னது minus 6. அடுத்தது இது ஆல்ஃபா ஸ்கொயர் டாட் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா வந்து என்னது 5. 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 25. ஓகே, இப்போ நியூ ஈக்குவேஷன் வந்து என்னதுன்னா அதுக்கான ஃபார்மெட் வந்து இதுதான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகே, இங்கே வந்து என்னது நம்ம ஆல்ரெடி சம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து என்னது -6. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 25 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6x ப்ளஸ் 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 25. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே.